பெரிய பையனை காலேஜில் சேர்க்குறதுல என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலைங்க. நான் காலேஜுக்கு போக முடியாதா அப்படின்னு அவன் கேட்டு அலறான். டைம் வேறு நெருங்கிக்கிட்டே இருக்குது. கவுன்சிலிங் வேறு நாங்கள் முன்னாலே போட்டிருந்தோம்ல, ரேங்கிங் வந்துருச்சு. சாய்ஸ் ஃபில்லிங் வேறு இந்த மாதம் வரும். காலேஜில் எப்படி சேர்க்குறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இன்னும் ஒரு 2 மாதத்தில் ஓரளவுக்கு அவன் எழுந்து நடந்துட்டான்னா அப்படியே இந்த வருஷத்தை கண்டினியூ பண்ண வச்சிடலாமா அப்படின்னும் தோணுது. ஏதாவது ஒரு காலேஜ் கிடச்சதுன்னா சேர்த்து விட்டுறலான்னு நினைக்கிறேன். ஆனால் அது அவனால் முடியுமானோ எனக்கு தெரியல. அவன் அலறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் படிப்பாங்க, நான் வீட்டில் இருக்க போகிறேனே அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறான். இப்போ படுத்திருக்கிறப்ப தான் ரொம்ப அவனை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கான். அதை பார்க்குறப்போ என்னாலையும் தாங்கிக்க முடியலைங்க. அவன் படிக்கிற விஷயத்துக்காக நான் நிறைய யோசித்தேன்னு உங்களுக்கே தெரியும். நான் கனவு கண்ட எந்த விஷயமும் நடக்கிறதே இல்லை அப்படின்றதுனால தான் இப்போல்லாம் எதை பற்றியுமே நான் யோசிக்கிறதில்ல. இப்போ ஒவ்வொரு நாளுமே இந்த விஷயம் என்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குங்க. டாக்டர்கிட்ட சொன்னப்போ அவர் சொல்கிறாரு, செப்டம்பருக்கு மேலே அவன் நல்லாயிருவான், நீங்கள் காலேஜ் விஷயமாக ட்ரை பண்ணுறதை நிறுத்திடாதீங்க, 1 மாதம் தள்ளி போச்சுன்னா கூட காலேஜில் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துக்கிட்டோன்னா கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்டுக்கு செப்டம்பர் 1st வீக் தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போகிற பசங்களுக்கு தான் ஆகஸ்ட் எண்டில் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. கரெக்டானு தெரியல. அப்படி இருக்கிறப்போ இது ஜூலை தானே, ஆகஸ்ட் 1 மாதம் இருக்குது. செப்டம்பரில் அவன் எப்படி இருப்பான்றது நமக்கு தெரியல. ஒருவேளை நல்லாயிட்டானா காலேஜுக்கு அனுப்பலாமா அப்படின்றதும் யோசனையாக இருக்குது. அவன் டெய்லி ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என் மனசு கஷ்டப்படணும்னா அவன் நிறைய விஷயங்களை சொல்லாமல் அவன் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அதை புரிஞ்சுக்க முடியறதுனால தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். இந்த வருஷத்தை வேஸ்ட் பண்ணவும் மனசு இல்லைங்க. நான் நினச்சேன் ஒரு 6 மாதம் கழித்து ஏதாவது கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு அனுப்பலாம், ஜாவா பைத்தான்லாம் படிச்சுட்டானா நெக்ஸ்ட் இயர் படிக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். இந்த வருஷம் எல்லாமே சிரமமாக இருக்குங்க. காலேஜில் படிக்க வைக்கணுன்னாலும் ரொம்ப ரிஸ்க்கு தான். சின்ன பையனை எப்படியாவது ஸ்கூலில் சேர்க்கணுன்னு நினச்சி கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் போட்டதுனால நான் வருத்தப்படலைங்க. சென்னையில் இப்போதைக்கு இருக்கிற நிலமை பிஹேவியர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. நல்ல பசங்களை தேடி நல்ல பசங்கக்கிட்ட பழகணும், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கணும், நம்ம குணத்தை மாற்றாமவே இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதுவும் பையன்றப்போ ஈஸியாக தடுமாறிடுவானுன்ற பயம். நம்ம காலத்தில் இருந்தப்பெல்லாம் எல்லாருமே நல்லா படித்தாங்க, நல்ல வேலை வாய்ப்புகள் கிடச்சி நல்ல இடத்துக்கு போய் செட்டில் ஆனாங்க. ஆனால் இப்போ இவன் படிக்கிற ஸ்கூலில் நார்மலாக ஸ்கூலில் கொடுக்குற பேண்ட்டை கட் பண்ணி லெகின் மாதிரி மாற்றிக்கிறாங்க. காலில் பாதி தாங்க பேண்ட்டே இருக்குது. இதெல்லாம் நினச்சி பார்க்குறப்ப தான் எனக்கு ரொம்ப பயமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. நான் சொல்லி தான் அனுப்புகிறேன், நல்ல பசங்க கிட்ட பேசு, நல்ல விஷயங்களை மட்டும் கற்றுக்கோ, உன்னோட குணத்தை மாற்றிடாத அப்படின்னு ஒவ்வொரு நாளும் சொல்லி அனுப்புகிறேன். அவன் பேச்சில் கூட சின்ன மாற்றம் வருது அப்படின்றதுனால ரொம்ப பயமாக இருக்குது. இப்போதைக்கு நான் என்ன பண்ண முடியும்? பையன்கிட்ட தான் சொல்லி அனுப்பிட்டுருக்கேன். அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்த ஒழுக்கம் இப்போது நிறையவே குறைஞ்சிருக்குங்க. நிறைய குறைஞ்சிருக்கு. இதை இந்த இடத்துல இருந்து நான் பார்க்குறதுனால சொல்கிறேன். இதில் சின்ன பையனை 2 பிள்ளைங்க அடிச்சிருக்காங்க. ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா மிஸ்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னேன். மாஸ்க்கை போட்டிருக்கான்ல, மாஸ்க்கை பிடிச்ச பசங்க இழுக்கிறாங்க, சில நேரம் அறுத்துருப்பாங்க, இந்த நாட்டை அறுத்தே கொண்டு வருவான். அந்த மாதிரியெல்லாம் அவனை கஷ்டப்படுத்தி பார்க்குறாங்க சில பசங்க. அவன் கிளாஸில் அப்படி அமைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி டாக்டர்கிட்ட போகிறேங்க. நான் சொன்னேன்ல கொஞ்சம் தூரமாக இருக்குது, டாக்டரை பார்க்க போகணும் அப்படின்னு. இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. பையனை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்ததுன்னா தான் முடக்குவாதம் வரும் அப்படின்னு. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கவே முடியலைங்க. நானும் கரெக்டாக தூங்கிடணும் அப்படின்லாம் நினச்சி ரொம்ப ட்ரை பண்ணேன். ஒரு 2 நாள் இந்த வீட்டில் என்னை மறந்து தூங்கினேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நைட்டு தூக்கமே இல்லை. பையனுக்காக அப்பப்போ எழுந்திருக்க வேண்டியதாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக புரண்டு படுத்து பாடி பெயின் வந்தது தான் மிச்சம். தூக்குன்றது என்னை விட்டு சுத்தமாக போயிடுச்சு. எனக்கு இருக்கிற பெரிய ஆசையே ஒரு நாள் நல்லா தூங்கணும்னு தான். கெனடா ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த வேலையில் பாதியை கொஞ்சமாக டெய்லி வச்சு முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது. அதையும் முடிச்சிட்டேன்னா அனுப்பி வச்சிருவேன். மட்டன் செய்முறைக்கு எல்லோரும் சாஃப்டாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் கூட பயந்துகிட்டு இருந்தேன், யாராவது திட்டிடுவாங்களோ அப்படின்னு. அது மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தெரியாத விஷயத்த அழகாக சொல்லியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் டைம் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன்.
நான் மட்டன் வாங்க போயிருந்தேன்ல, அப்போது ஒரு இடத்துல வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருந்தாங்க. அது என்னன்னு கேட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக கேட்டேன். ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணுறது தாங்க, சிஸ்டமில் தான் ஒர்க்கு. அவங்க கொடுக்குறத அழகாக ரெடி பண்ணி கொடுத்தா போதும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, செய்யலான்னு நினச்சேன். ஆனால் அவங்க அந்த கடைக்கு வந்து தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. நான் வீட்டில் இருந்தே பண்ணித்தரேன்னு கூட சொல்லி பார்த்தேங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா அந்த வேலையை நான் அழகாக பண்ணிடுவேன். ஆனால் பையனை விட்டுட்டு இப்போ நான் போக முடியாத சூழ்நிலை உங்களுக்கே தெரியும். அவங்க கூடவே இருக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கேன். நான் நிறைய யோசித்து பார்த்தேன். நம்ம ஏன் ரொம்ப சோகமாக எப்போவுமே இருக்கோம், நம்ம முகத்தில் ஏன் ஸ்மைலிங்கே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. அடுத்தடுத்து ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குல்ல, அதை சமாளிக்கிறதுக்கு நான் மட்டுமே தானே இருக்கேன். அப்போ அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கிறப்போ சிரிப்புன்றது இல்லாமலே போயிடுது. 40 வயசுக்கு மேலே ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகும்ல, அதனால் ஏற்படுற டென்ஷன் இதெல்லாம் தான் என்னோடய ஃபேஸ் ரியாக்ஷனாக இருக்குது. ஏன்னா பசங்களோட லைஃப் நல்லா இருக்கணும்னு நினச்சி நான் ரொம்ப கவலைப்பட்டுட்ருக்கேன். சரிங்க, இன்றைக்கி ஈவினிங் டாக்டர்கிட்ட போயிட்டு வரேன். இன்றைக்கி போகிறத நினச்சா கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் தூரம், அவன் காலெல்லாம் வீங்கும். அன்றைக்கே ரொம்ப கால் வீக்கம், பெயின் எல்லாம் இருந்தது. நம்ம பெரிய விஷயங்களெல்லாம் தனியாக பண்ணுறப்போ மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். அதை சரியாக பண்ணிடணும்னு நினச்சேன். அந்த பயம் இப்போ எனக்கு ஒவ்வொரு நாளும் இருக்குது. என்னை நிறைய பேர் சரியாக புரிஞ்சுக்கிறீங்க. இப்போல்லாம் எல்லாருமே அன்பாக கமெண்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என் கூட நல்லபடியாக அன்பாக பேசுகிறது, என்னை புரிஞ்சுக்கிறது. நீங்கள் எனக்கு இருக்கிறது தான் ரொம்ப பெரிய ஆறுதல். எங்கோ நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் எங்கேயோ இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்க எனக்காக அப்படின்னு நினச்சி தான் நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். பசங்க நல்லா இருக்கணும்னு என்னோட சேர்த்து நீங்களும் யோசிக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்குமே மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். இன்றைக்கி காலையில் செஞ்ச சமையலையும் வீடியோ லென்த்து பத்தலைன்றதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கீரையும் நான் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேங்க. இந்த கீரையை நான் செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. புளிச்ச கீரைங்க. இதை எப்படி செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் ஒரு வீடியோ பார்த்து அதில் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம் தான் நிறைய போடணும், பூண்டு போடணும்னு சொன்னாங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் பெரிய வெங்காயமும் ஒன்று சேர்த்துக்கிட்டேங்க. இதை வதக்கினேன். உடனே வதங்கிருச்சுங்க. ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. இப்போது அழகான புளிச்சக்கீரை சட்னி ரெடி ஆயிருச்சு. தோசை ஊற்றலான்னு நினச்சேன். தோசைக்கு இந்த சட்னி நல்லா இருக்காது. அதனால தான் சாதம் கொஞ்சமாக வடிச்சிட்டேன் எனக்கும் பையனுக்கும். சின்ன பையனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால தான் சாதத்தை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். டிஃபன் பாக்ஸ்லேயும் எடுத்து வச்சுட்டேன். இந்த சாதத்தை சாப்பிட்றப்போ பையன் ரியாக்ஷன் வேறு லெவலில் இருந்தது. இது ரொம்ப நல்லது, சாப்பிடு அப்படின்னு மட்டும் சொல்லி சாப்பிட வச்சுட்டேன். நாங்கள் புளிப்பு அதிகமாக சேர்க்க மாட்டோம். அதனால் புளிப்பை பேலன்ஸ் பண்ண முடியல. நானும் சாப்பிட்டேன். ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் மறந்துடாமல் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.